Hi மக்களே, குட் மார்னிங். வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபின்லாண்ட் பேக்கிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபின்லாண்டுக்காகவே நம்ம வீசா எடுக்க போயிருந்தோம். அந்த வீசாவோட இது வந்துடுச்சு. அது என்ன பார்த்தோன்னா 1 மாதம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா போன தடவை நெதர்லாண்டுக்கு எனக்கு 3 months தான் கொடுத்தாங்க. என்னன்னா பேக்கிங் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் ஒரு 5 டிகிரி மைனஸோ இல்லை 2 டிகிரி மைனஸோ கிடையாது. -20லேருந்து -40 வரைக்கும் போகுது. பேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே லேர்னிங்காக இருக்கும். நிறைய நம்ம யூகேல இருக்கிறாங்க, யூஎஸ்ல இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்தாலும் இந்த மாதிரி கோல்டஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப கோல்டான இடத்துக்குலாம் போகும்போது நான் சொல்கிறது ஆர்டிக் சர்க்கிள் இல்லை அண்டார்டிகா, இந்த மாதிரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கிங் எல்லாமே வித்தியாசம். வாங்கலாம், என்னென்ன பேக் பண்ணலாம், இது மாதிரிலாம் இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ பண்ணிருக்கிறாங்க. என்னோட சைடில் நான் என்னென்ன பேக் பண்ணிருக்கிறேன், என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சி அதெல்லாம் கேட்டு பேக் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வேளை ஆர்டிக் சர்க்கிள் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி பேக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் ஐஸ்லாண்ட் போயிருந்த போது என்கிட்ட இருந்த ஜாக்கெட் எல்லாம் வேறு. அதெல்லாம் வந்து நம்ம போய் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நீங்கள் என்னோடய ஐஸ்லாண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு -5 அந்த -7 அது வரைக்கும் தாங்கும். -20 தாங்குமானா இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ் லேயர். பேஸ் லேயர்னால் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற லேயர். ஆர்டிக் சர்க்கிள் ரொம்ப ஓவர் ஸ்னோவியாக பிளேஸ் இருக்க போகும்போது அங்கே வந்து நீங்கள் காட்டன் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட உள்ள இன்னர் வியர்ஸ் எதுவுமே காட்டன் இருக்கக்கூடாது. காட்டன் இருந்தானா உங்களுக்கு ரொம்ப குளிரும், அல்ல ஈரம் பட்டுருந்தா அது காயறதுக்கு லேட் ஆகும். அதுதான் பாலிஸ்டர் காயிற அளவுக்கு காட்டன் சீக்கிரம் காயாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பேஸ் லேயர்ஸ் விற்பாங்க. இது தெர்மல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு பேண்ட்டு, இது வந்து ரொம்ப பேசிக்கு. இது வந்து விலை கம்மியிலையும் கிடைக்கும். அதனால் நிறையா பேர் இதுக்கு தான் போவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பேஸ் லேயரில் இந்த மாதிரி சீப்பர் ஆப்ஷன் இருக்கா. இப்போ வந்து ஒரு மிட்டான லெவலில் ஒரு சீப் ஆப்ஷன் சொல்கிறேன். பிளெண்டட் ஹுல்லு. இது கொஞ்சம் ஒரு பாதி ஹுல்லு, பாதி வந்து விஸ்கோஸ், எலாஸ்டின் அந்த மாதிரிலாம் இதாக இருக்குது. இது போடலாமான்னு கேட்டானா 100%. நீங்கள் 100% இருந்தானா ரொம்பவே சேஃபு. ஆனால் இது ஒரு சீப்பர் ஆப்ஷன் ஹுல். இது வந்து இதையும் நான் பேக் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி ஆப்ஷன் போடணுன்னா 100% மெரினோ ஹுல் இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஃபைன் மெரினோ ஹுல். எம்என்எஸ்லாம் கொஞ்சம் பிராண்ட் வந்து கொஞ்சம் சீப்பராகவும் கிடைக்கும். மெரினோ ஹுல் வந்து மெல்லிஸாக இருக்கும், லேம்ப் ஹுல் வந்து திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே போட்டு மேலே போட்டு அப்படிலாம் போடுறதுக்கு மெல்லிஸான லேயர் வேணும் இல்லையா, அதனால தான் மெரினோ ஹுல் எடுக்கிறோம். என்னென்ன பட்ஜெட்டில் வரும்னு பார்த்தானா, இது வந்து உங்களுக்கு ஒரு 10 பவுண்டு 15 பவுண்டு அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி, 60-70 பவுண்ட்லாம் வரும். இது பேஸ் லேயர் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் போகலாம். மிட் லேயர் போடுவோம். மிட் நீங்கள் ஹுல்லன் டைப் போயிடலாம். காஷ்மீரியும் ஒரு வகையான ஹுல் தான். ஆடோட ஹுல் வந்து ரொம்ப நல்லா தாங்கும். அந்த மாதிரி காஷ்மீரி ரொம்ப ரொம்ப நல்லா தாங்கும். அந்த இது எடுத்துக்கலாம். அது இருக்கிறதுலே காஸ்ட்லி. ஆனால் அதுலேயும் நான் ஒரு ஐட்டம் வச்சுருக்கிறேன், கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் லேம்ப் ஹுல்லை வந்து மிட் லேயரில் போடலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லா தாங்கும். லேம்ப் ஹுல் தான் அங்கே முக்கால்வாசி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் போடலாம். இது 3ல் வந்து நீங்கள் என்ன ஒரு பேஸ் லேயருக்கு அடுத்ததாக மிட் லேயர் போடணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளீஸ் சீப்பர் ஆப்ஷன்லேருந்து போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இது வந்து சீப்பான ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ளீஸு, இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குன்றதுக்காக நான் இது எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஃப்ளீஸ் இந்த மாதிரி கூட கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர். இது வந்து காஷ்மீரி, 100% காஷ்மீரி, 100% ஒரிஜினல், 100% காஷ்மீரி. காஷ்மீரியோட பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. இது எதுலையா மாட்டுனுச்சுன்னா கிளியும். ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். ஜென்ரலாக ஹுல்லோட பிரச்சனையே என்ன தெரியுமா, அது மேலே டஸ்ட்டு பட்டுச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது மேலே டஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாம் தெரியும். அவ்வளோ உங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. எல்லாம் பார்த்தா 160 அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க நிறையா இதில். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்கெனில் எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லேம்ப் ஹுல்லு. லேம்ப் ஹுல் வந்து பார்த்திங்கன்னா 100% லேம்ப் ஹுல். இது வந்து மிட் லேயர் போடலாம். இது வந்து இதை விட சீப்பு, இதை விட காஸ்ட்லி. இதை 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பேஸ் போட்டிருக்கிற நாளுக்காவாசி நடுவில் போட்டிருக்கிற லேயர் வந்து அழுக்காகாது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வேளை ஈரம் ஆகிடுச்சு, எங்கேயா ஸ்னோ மேலே விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வச்சுருக்கிறேன். ஸோ இது சேஃப்டிக்காக வச்சுருக்கிறது தான். மிட் லேயர் மேக்ஸிமம் ஒரே இதை ஒரு 3-4 நாள் போடலாம்.
தப்பு கிடையாது. மிட் லேயருக்கு அப்புறம் ஒரு லேயர் போடுறேன், அதுதான் வந்து இந்த ஜில்லெட்டு. இது ரேட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தி, 80 பவுண்டுக்கு வாங்கினது இது. இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், மெல்லிஸாக இருக்கும். மேலே போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ மெல்லிஸாக எடுக்க முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு நிறைய லேயர் போட முடியும். இதோட ப்ளஸ் என்னென்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பவர் பேங்க் போடலாம். இது வந்து ஹீட் ஆகும். இங்கே மேலே வந்து இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இது கிளிக் பண்ணணும். இங்கே வந்து பாருங்களேன், உள்ளே வந்து இங்கே ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் இதை நீங்கள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பின்னாடி எரியுதா ஃப்ரண்ட்டில் எரியுதா எந்த பக்கம், இந்த பக்கமும் உங்களுக்கு வேணால் மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், க்ரீனு மிட் லெவல் ஹீட்டிங்கு. இப்போது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆனு, க்ரீன். ரெட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இது வந்து மைல்டான ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து 20,000 பேட்ரி வாங்கினேன். 20,000 பேட்ரி வந்து இது ஒரு 10 hours தாக்கு பிடிக்கும். நாங்கள்லாம் ஹீட் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த ஃபுல் இது, அதுக்கப்புறம் இப்படியே ஃபுல் இந்த இது ஃபுல் பேக் மாதிரி இந்த இடத்துல ஹீட் ஆகும். இது ஃபுல்லாக இது உங்களுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். 10,000 பேட்ரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பெட்டர் தான். இது வந்து கொஞ்சம் உள்ளே போடும்போது இது என்னமோ தொப்பை இருக்கிற மாதிரியே இந்த பக்கம் சைடில் தெரியுது. ஆனால் பரவாயில்ல, நம்ம அழகெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. ஃபின்லாண்ட் மாதிரியான ஒரு கண்ட்ரி போகும்போது இதில் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க அது. ஃபின்லாண்டு வந்து அங்கே போகிற செலவை விட இந்த மாதிரி வாங்குகிற செலவு தான் எக்கச்சக்கம். ஜாக்கெட்டில் நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா ஸ்கீ ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஜில்லெட் போடுறோம் இல்லையா, பட்டன் போட்டானா உள்ளே வந்து ஹீட்டு வந்து ரீட்டைன் ஆகும். இங்கே உங்களுக்கு ஸ்கீயிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ண தெரியும்னா அந்த பாஸை வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாஸ் வச்சுக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்ஸில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சில இதில் அந்த மாதிரி ஸ்கீ ஜாக்கெட்ஸில் இருக்காது. இது வந்து நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கணும். உள்ளே வந்து ஒரு ட்ரெஸ் போட போகிறது இல்லை, மேலேன்னு போடுறீங்க. அப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையும் இவ்வளோ காட்டினேன் இல்லையா, இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு அது மேலே போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும். அழகாகவும் வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேறு ட்ரெஸ் இல்லை. இந்த கலரில் தான் நீங்கள் என்னென்னா அங்கே இருக்கிற டைமில் எல்லாத்துலேயும் பார்க்க போகிறீங்க. வேறு நம்மளுக்கு வழியே கிடையாது. அதுவும் பர்டிகுலராக ஜான்வரி மந்த்லலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு இதை மட்டும் நம்பி தான் போகிறீங்க, வேறு எதையும் எடுத்துகிட்டும் போக முடியாது. மவுண்டன் வேரோஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். நான் அங்கே தான் இதை வாங்கினேன். உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க. இங்கே யாராவது இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் போகிறீங்க, இந்த ஊரில் யாராவது இருக்கிறாங்கன்னா ஆஃபர் டைம்னு ஒன்று வரும், டிசம்பர் மாதத்துலலாம் உங்களுக்கு வரும். அந்த 200 பவுண்டுங்க. நான் வாங்கினது வந்து 67 பவுண்ட்ஸா, 67 பவுண்டுக்கு வாங்கினேன். இது ஸ்கீ. ஒரு நிமிஷம், இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி பட்டா அதில் வந்து தண்ணி உள்ளே போகாது, ஐசோதெர்ம் வார்ம்த்து. ஸோ இது வந்து -30 டிகிரிக்கு போடுறது. இதுக்கு மேலே வந்து ஒரு டியூரபிள்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிருப்பாங்க, அது பேர் மறந்துட்டேன். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை ரீப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே விற்கிறாங்க, அதை போட்டால் தான் தண்ணி உள்ளே போகாது. அந்த மாதிரி பண்ணோம். அது 5 பவுண்ட், அதாவது 5 பவுண்ட் நம்ம ஊர் பைசாப்படி 500 ரூபாய். இதுலேயே 3 வெரைட்டி இருக்குது. வார்ம்த்து, மீடியம்மு, அல்ட்ரா வார்ம்த்துன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹை வார்ம்த்து, அதாவது அல்ட்ராக்கு கீழே. இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக, இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உங்களுக்கு போட்டாகணும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. எனக்கெல்லாம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் இது போட்டு எப்படி இருக்குன்னா கண்ட்ரோவியாக இருக்குன்னு மட்டும் தெரியும், ஆனால் அழகெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்னோ பைட் வரும், ஃப்ரோசன் பைட் வரும், ஸ்னோ பைட்டுன்ற ஃப்ராஸ்ட் பைட் வரும். ஃப்ராஸ்ட் பைட் வந்தானா நம்ம விரலெல்லாம் இழக்க வேண்டியதான். நம்மளால் இந்த மாதிரியான பேண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்களா, உள்ள ஸ்னோ பூட் போட்டுட்டு அது மேலே கவர் ஆகும், அதுக்கு மேலே ஒன்று. இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் ஜாக்கெட்டில் இருக்கிற சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. -20 தாங்கும் இது. இதுக்கு மேலே -30லாம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுன்றதுக்காக வாங்கலை. இது நான் ஆஃபரில் வாங்கினேன். ஆஃபரில் வந்து 39 பவுண்டு வந்துச்சு. இதோட ஒரிஜினல் ரேட் அதிகம். ஆஃபரில் வாங்கினனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இதுலேயும் வந்து பாருங்கள் அந்த ஐசோத்தம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு இதெல்லாம் இருக்கும். எப்படி ஆட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -3 அதுலேயும் 3 வெரைட்டி இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் வார்ம்த்து -20 தாங்குறது. ஸோ இதை உள்ளே போட்டு இதை போடுவேன். இது போடுறனால நான் 2 மட்டும்தான் போடுறேன். இது -20, இது ஒரு -20 தாங்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளீஸ் மாதிரி இருக்கும் காலோட. இது சாக்ஸ் மாதிரி அதோட சேர்ந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நல்லா பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேணும்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட போட்டு இந்த டங்க்ரி போடுவோம்ல அந்த மாதிரி போடுறது. இது வந்து வார்மர், நெக் வார்மர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸோடு இருக்கும். அப்புறம் இது வந்து பலக்லவா. எனக்கு வாயில் பக்லவா தான் வருது. பலக்லவா இது வந்து நான் நார்மல் தான் இது வாங்கியிருக்கிறோம் நாங்கள். இது ஹுலன் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வாயை கவர் பண்ணுறது. இப்போது இது என்னோட வார்மர். இதை வச்சு இது கழுத்தில் போட்டேன்னா இதை வச்சு நான் வாயும் கவர் பண்ணிக்கலாம். இது வாயை கவர் பண்ணுற மாதிரியே கூட, தலையை கவர் பண்ணி வாயை கவர் பண்ணுற மாதிரியே கூட சிலது வருது. இது ஹுலன் மிக்ஸு. இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து தலைக்கு போடுறது. இது வந்து அவங்க காமனாக போடுறாங்கங்க. நம்மளுக்கு மண்டையில் போட்டால் இது எப்படி இருக்குல்லன்னு தெரியல. நம்ம ஊரில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஊட்டி கொடைக்கானலில் கட்டு போவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஹுலன். இது வந்து ஒன்றுமே நம்ம எல்லாம் ஒரே ஜாக்கெட்டில் இருக்க போகிறோம், மண்டையாச்சும் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த குல்லா வாங்கினது. ரொம்ப இது அழகாக இருக்கும். அந்த ஊருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தான் போட்டால். என்ன காரணம்னு சொல்கிறேன், இந்த டார்ச்சோடு இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த டார்ச்சோடு நீங்கள் வாங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அங்கே ஜான்வரி மாதத்தில் 4 மணி நேரம் தான் வெளிச்சம். உங்களுக்கு இருட்டு தான் ஜாஸ்தி. டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜனவரி மாதத்தில் 4 மணி நேரம் ஆகும். பிப்ரவரி மாதத்தில் ஒரு 6 மணி நேரம் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து அதிகமாகிட்டே வரும். அந்த 4 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இருட்டில் தான் சுற்றுவீங்க. நீங்கள் எங்கேயா ஆள் தெரிலன்னா ஆரஞ்சு, நீங்கள் அண்டார்டிகாலாம் நிறையா பேர் எக்ஸ்பெடிஷன் போகிறாங்கல்ல, ஆரஞ்சு ஒரு மாதிரி அடிக்கிற ஆரஞ்சில் ஒரு ஜாக்கெட் போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இருட்டில் கூட நல்லா அப்படியே அடிக்கும். அந்த நம்மளுக்கு எங்கே இருக்கிறாங்க, எங்கேயா காணா போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கிறாங்க, ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலர், ஃப்ளாரசன்ட் கலர்ஸ், ஆரஞ்சு கலர்லாம் போடுறது. ஸோ இந்த மாதிரி டார்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மண்டை பிளிங்க் ஆகுது, இங்கே தான் நான் இருக்கிறேன், தொலைஞ்சு போகல அப்படின்னு காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இது மாதிரி டார்ச்சோட மண்டையில் போட்டு போகலாம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி இது கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் இதுவுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு ஆக்வர்டாக தான் இருக்கும். இதுக்கான ஒயர் கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. இது இப்படி மாட்டிட்டு இப்படி போவாங்க. பழைய படத்தில் கொகைக்குள்ள பாம் வச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படியே போவாங்களே, பாம் ஸ்குவாட் மாதிரி. அதானே கேவ்லலாம் வெடி வைக்க வில்லன்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஐட்டமு. ஓகே, இப்போது ஹேண்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கழுத்துக்கு போடுறதுல இந்த மாதிரி ஹுல்லன் ஸ்கார்ஃப்ஸும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஹுல்லன் 100% ஹுல்லு. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம கைக்கு வரலாம். கைக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஹுல்லன் க்ளவுஸு. இது வந்து ஒரு பிளெண்டு தான். 50% ஹுல் இருக்குது. இதில் 50% ஹுல் இருக்குது. இது நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு க்ளவுஸ் போடுவீங்க இல்லையா, ஐஸில் விளையாட போகிறீங்கன்னா இது போட்டுக்கோங்க. தூக்கி போட்டு விளையாட போகிறீங்கன்னா இது போட்டுக்கோங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மிட்டன் தான் தேவைப்படும். எதுக்கு மிட்டன், எனக்கு ஏன் மிட்டன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லோரும் இதை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த ஊர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து மிட்டன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, உங்கள் கையோட கை இப்படி உரசி இருக்கும் போது இதோட சூடு வந்து இப்படி உடம்பு சூடு பரவும் இல்லையா, அங்கே ஓவராக குளிராக இருக்கிறதுனால இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது அந்த பக்கம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபுங்க. மேலே போடுறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வார்மர் என்னென்னா, ஒரு வேளை ஒரு அளவுக்கு மீறி தாங்க முடியலன்னா இது உள்ளே வந்து ஷேக் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து பிடிச்சிக்கலாம். இது இப்படி உள்ளே வச்சு இப்படி பிடிச்சிருந்தானா உங்களுக்கு அந்த சூடாகும். 10 மணி நேரம் வரைக்கும் இதுக்குள்ளே சூடு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூடாகும். அதே மாதிரி யூஎஸ்பி மெத்தட் தான் ஆகும். 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் நல்லா ஹீட் ஆகும் இது.
ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு இப்படி கையில் பிடிச்சிக்கிறதுக்கு. இந்த பக்கம் சூடாகாது, இந்த பக்கம் தான் சூடாகும். அதனால் இப்படி கையை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அதே மாதிரி தான் காலுக்கு நீங்கள் ஹுல்லன் வந்து இது வந்து 50-60% இதில் வந்து இது இருக்குது, ஹுல் இருக்குது. 30% மெரினோ ஹுல் போட்டிருக்குறாங்க பாருங்கள். மாதிரி லெக் வார்மர்னு ஒன்று இருக்குது, எங்கள் ஃபுட் வார்மர்ஸு. இதே மாதிரி ஷேக் பண்ணி உள்ளே போட்டு விட்ருங்க, 10 மணி நேரம் தாங்கும். பின்னாடி வந்து இருங்க நான் காட்டுறேன். ஐஸில் அங்கே முதல்ல ஃப்ரெஷ் ஸ்னோங்க. இப்போது ஃப்ரெஷ் ஸ்னோவில் பிரச்சனை இருக்காது, நம்ம அந்த ஸ்னோக்குள்ளே போகாமல் இருந்தால் ஓகே. அதுவும் நம்ம ஆழமான இடத்துல அப்படி போனால் தான் ஸ்னோக்குள்ளே விழுறதுலாம், அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி மெயின் இதிலலாம் அப்படி இருக்காது. ஷூவில் இதை மாட்டிட்டோன்னா இது வந்து ஸ்னோவில் வந்து பிடிச்சிக்கும். ஷூக்கு மேலே இது போடணும். அப்புறம் ஸ்னோ பூட் தான் போடணும். ஸ்னோ பூட் வந்து உங்களுக்கு லாங்காக இருக்கிறது நல்லது. இது தாங்க மேலே போடுற ஷூ. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து லாங்காகவும் இருக்கணும், பெருசாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இது உள்ள 2 சாக்ஸ் போடுவீங்க. 2 சாக்ஸ் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு இந்த ஃபுட் வார்மர்லாம் போட்டு போடும்போது இது ரொம்பவே வந்து கொஞ்சம் பெருசாக இல்லைன்னா உங்களுக்கு கால் கடித்து ரத்தம் கட்டிடும், உங்கள் காலுக்கு தான் பாதிப்பு. அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து விலையும், இது மவுண்டன் வேர் ஹவுஸில் வாங்கினது, விலையும் ஜாஸ்தி. இது எவ்வளோக்கு வாங்கினோம் நம்ம? 70. இதுக்கு தான் நான் படித்து சொன்னேன். நான் இது முன்னாடியே வாங்கிட்டேன். இது எதுக்கு இந்த ஸ்னோ நான், ஏன்னா லேடிஸ் இங்கே அழகுக்காக அதை போடுறாங்க, அதனால் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க முன்னாடியே, நீங்கள் பூட்ஸ் வாங்குறீங்கன்னா பெருசாக வாங்கணுன்னு. என்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி ஐஸ்லாண்ட் வீடியோவில் ஷூஸை பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் அதுலேயாச்சும் கொஞ்சம் டிசைனுக்காக இங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அது கூட இல்லை பாருங்கள், எல்லாமே துணியே கிடையாது பாருங்கள். எந்த விட இது சூப்பரான ஐட்டம். ப்ளீஸ் இருக்குது பாருங்கள், உள்ள ப்ளீஸ் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் தெர்மல். ஜென்ரலாக ஸ்னோ பூட்னாலே இது கொடுத்துருவாங்க, ஸ்னோ இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த ஷூஸ் என்னோடய ஷூவோடவே இது சூப்பர். நான் ஷூ மாற்றத்துக்கு கொஞ்சம் பயப்படுவேன், ஏன்னா வாக்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னோ பூட்டில் என்ன பிரச்சனைனா, இங்கே கவர் ஆகிடும். நம்மளுக்கு கவர் ஆனோன்னே நம்மளுக்கு கால் வந்து கீழே விழுவோம், படிக்கட்டுலாம் இறங்குறோம்ல, கீழே விழுவோம். ஸோ இது நடந்து நடந்து ப்ராக்டிஸ் ஆனால் தான் இது கொஞ்சம் இங்கே வளையும், இந்த இடத்துல வளையும். இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. நான் நல்லா, ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஒரு படிக்கட்டுலேருந்து உருண்டு நேராக போய் என் ஹஸ்பண்ட் காலில் இப்படி விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி காமெடிலாம் நடந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு போடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நார்மலாகவே விழுவேங்க. என்ன மாதிரி ஆளுக்கெலாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி புது ஷூ வாங்கி மறுபடியும் அந்த மாதிரி ஸ்னோ கண்ட்ரியில் போய் நான் விழுந்து வரலாம் மாட்டேன். வந்து இம்பார்ட்டண்டான விஷயம், பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. 2 கூட எடுத்துக்கோங்க வாங்கி. ஏன்னா பவர் பேங்க் அந்த குளிரில் பவர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃபோன் சார்ஜாக இருக்கட்டும், நீங்கள் வீலாகிங் பண்ணுறீங்கன்னா எதோட உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லா எலக்ட்ரானிக்கோட சார்ஜும் ஃபாஸ்ட்டாக இறங்கும். அதனால் பவர் பேங்க்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். நாங்கள் வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸில் கிளம்புறோம். இந்த பிக் பாஸ் வேறு சைடில் ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் போடுறதுலேருந்து 2 வாரம் வீடியோ போடல. அந்த 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 இது வேறு நடந்துகிட்ருக்கு. 2 வாரமாக நான் வீடியோ போடல. கன்சிஸ்டன்சியே சுத்தமாக இல்லை. நீங்கள் யாராவது எனக்கு கேள்வி கேட்டால் என்ன நீ எல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னு திட்டினாலாச்சும் ஒழுங்காக போடுவேன். தயவு செஞ்சு அதையாச்சும் பிக் பாஸ் இப்படி பார்த்துட்ருக்குறேன். சரி ஓகேங்க, இவ்வளோதாங்க வீடியோ. இதுதான் ஓவரால் நான் முடிச்சிட்டேன். ஜான்வரி மாதம் 6ஆம் தேதி நாங்கள் ஃபின்லாண்ட் போகிறோம், ரவுனமி போகிறோம், சாண்டா கிளாஸ் வில்லேஜ். மாய்ஸ்சரைசர் இம்பார்ட்டன்ட், லிப்ஸில் போடுற மாய்ஸ்சரைசர் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லோரும் நினைப்போம் அந்த ஊருக்கு போயிட்டு என்ன சன்ஸ்க்ரீனு, அப்படிலாம் கிடையாது. அந்த ஊருக்கு போனால் சன்ஸ்க்ரீனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஸ்கின் வந்து பாதிக்கும். எதனாலன்னு தெரியல, சன்ஸ்க்ரீன் வந்து போடக்கூடாதுல, இல்லை போடணும், கண்டிப்பாக போடணும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இங்கே சரி சில வீடியோஸ்லாம் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோடய வீடியோஸ் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா அப்படி போடலாம், அதுக்கப்புறம் போடலாம்லாம் வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம். ஐஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டாடா ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் பியூட்டி கோச் சேனல். டாடா.